அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் டாக்டர் அப்துல் கலாம் எழுதிய சுயசரிதையை படிப்போம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எஸ்எல்பி திட்டப்பணியின் தலைமை பொறுப்பை ஏற்று அவர் களத்தில் இறங்கிய சமயத்தில் நேர நிர்வாகம் அவருக்கு பெரும் சவாலாக இருந்தது. அவர் தங்கியிருந்த லாட்ஜை சுற்றி 2 கிலோமீட்டர் தூரம் காலரா பரவி இருந்தது. இப்போது எஸ்எல்பி 3 திட்டத்தை இங்கு விவரிக்கிறார். சுமார் 250 துணை அசம்பிளி பிரிவுகளையும் 44 பெரிய துணை சாதனைகளையும் உருவாக்க வேண்டும் என்று திட்ட வடிவமைப்பில் தெளிவாயிற்று. 10 லட்சம் உதிரி பாகங்கள் அடக்கம் 7 இருந்து 10 வருட காலத்திற்குள் இந்த சிக்கலான திட்டத்தை வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்ட அமலாக்க வியூகத்தை வகுக்க வேண்டியதிருந்தது. உலோக கலவை பொருள்களும் செராமிக்ஸ் பொருள்களும் பயன்படுத்தப்படுகின்றன. வெவ்வேறு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மேக்னீசியம், டைட்டானியம், தாமிரம், பெரிலியம், டங்ஸ்டன், மாலிப்டினம் போன்ற பல உலோகங்கள் அடங்கிய உலோக கலவையெல்லாம் இதில் பயன்படுத்தப்படுகின்றன. எந்திரவியல் தொழில்நுட்பம் மூலம் மேற்கண்ட பொருட்களை எல்லாம் ராக்கெட்டுக்கு தேவையான அடிப்படை சாதனங்களாக மாற்றிக்கொண்டார்கள். இயங்க வைப்பது ஏவுகலத்தில் இருந்த சிக்கலான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தான். ராக்கெட் பறக்கும்போது அதிலுள்ள சில சாதனங்கள் இப்படிப்பட்ட சிக்னல்களை பெற்று அவற்றை ரேடியோ ரக அலைகளாக மாற்றி தரை கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அனுப்பிவிடும். எஸ்எல்வி திட்டம் இந்தியாவிலேயே செகியன்சஸ் தயாரிக்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தது. ராக்கெட்டில் நடைபெறும் பல்வேறு பணிகளை, ராக்கெட்டின் எரிபொருளை பற்ற வைப்பது, பல கட்ட ராக்கெட் தனித்தனியாக பிரிவது, ராக்கெட் செயல்படும் போது தேவையான கட்டளையிலிருந்து கட்டளையிடுவது போன்ற இன்னும் பல விஷயங்களை அடுத்தடுத்து தொடங்கி வைக்கும் கட்டளைகளை இந்த சிகியன்ஸ் பிறப்பிக்கின்றன. மேலும் தானியங்கி எலக்ட்ரானிக்ஸ் துறை ஆராய்ச்சிகளையும் கூட எஸ்எல்வி திட்டம்தான் தொடங்கி வைத்தது. ராக்கெட் பறக்கும்போது அதன் திட்டமிட்ட பாதையை அடைய தேவையான கட்டளையிடும் முறையை இந்த தானியங்கி எலக்ட்ரானிக்ஸ் நுட்பம், ஆட்டோ பைலட் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுத்தந்தது. மீண்டும் டாக்டர் அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் பற்றி நாளையும் பார்ப்போம். அவரை பற்றி ஏன் நாம் இந்த அளவுக்கு படிக்கிறோம் என்றால், அவர் முதலில் பத்திரிகை செய்தித்தாள்கள், தினசரி செய்தித்தாள்களை வீட்டுக்கு வீடு போய் வரும் அவர் சம்பாதித்தார் படிக்கும் போதே. அதற்கு பின் அவருடைய உயர்வால், தன்னம்பிக்கையினாலும் உழைப்பினாலும் படிப்பினுடைய உயர்வினாலும் முயற்சியினாலும் அவர் இத்தகைய நிலைக்கு வந்தார். மிகப்பெரிய ஒரு அதாவது ராமேஸ்வரத்திலே முதலில் ஆகாயத்தில் பறந்த குழந்தை என்று சொல்கிறார். அவரே சொல்கிறார், தன்னுடைய சுயசரிதையில் அவரே சொல்கிறார். அதற்காகத்தான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி என்பது எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. நன்றி.